பொறுப்பு இல்லாத கணவனுடன் வாழும் ஒரு மனைவியின் நிலைமை என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு பல உணர்வுபூர்வமான மற்றும் வாழ்க்கை சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழும் பெண் எதிர்கொள்ளும் முக்கியமான நிலைகள் மற்றும் சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமையே போயிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? நீங்கள் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த சவால்களில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, தனிமை மற்றும் மன உளைச்சல். அதில் அமைதி தாங்கி என்ன அப்படின்னா குடும்பத்தின் எல்லா பொறுப்புகளையும், அதாவது நிதி, குழந்தைகள் வளர்ப்பு, வீட்டு வேலைகள் அவரே தனியாக தாங்க வேண்டியிருப்பதால் எப்போதும் ஒருவித மன அழுத்தமும் சோர்வும் அவங்கக்கிட்ட இருக்கும், சரிங்களா? அதனால் அமைதியாகவே இருப்பாங்க, அமைதியாக இருந்துக்க பழகிக்குவாங்க. அதனால தான் அமைதி தாங்கின்னு சொல்கிறோம், சரிங்களா? பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லை. இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய துணையே ஒரு சுமையாக மாறும்போது அந்த பெண் தன் சொந்த வீட்டிலேயே முற்றிலும் தனிமையாக வாழ்வது போல் உணர்வார், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று அதில் தனிமை மற்றும் மன உளைச்சல், அதில் 2 பார்த்துருக்கோம். என்னென்னா அமைதி தாங்கி மற்றும் பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லாததுனால. செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, நிதி நெருக்கடிகளும் பாதுகாப்பின்மைகளும். அதில் என்னென்னா பொருளாதார சுமை. கணவர் சம்பாதிக்காமல் இருந்தாலோ அல்லது சம்பாதித்த பணத்தை வீணடித்தாலோ குடும்பத்தை நடத்த அந்த பெண் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறாங்க, சரிங்களா? அதாவது பொறுப்பில்லாத கணவன் அவங்க வேலைக்கு போனாலும் சரி, போயிட்டு அந்த பணத்தை வீட்டில் கொடுக்கலைனாலும் சரி, அவங்க தான் இந்த வீட்டில் இருக்கிற பெண் தான், அந்த மனைவி தான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. எதிர்கால பயம். குழந்தைகளின் கல்வி, எதிர்கால தேவைகள் மற்றும் அவசர செலவுகளுக்கு சேமிக்க முடியாமல் அன்றாட வாழ்க்கையே ஒரு போராட்டமாக மாறும். அப்படி அவங்க காசு கொடுக்கல அப்படின்னா எதிர்காலத்தை நினச்சி பயம் வரும். குழந்தைகளோட வளர்ப்பு, அவங்களோட படிப்பு, குடும்ப செலவுகள் இதெல்லாம் நினச்சி பயப்படுவாங்க, சரிங்களா? அதனாலே வாழ்க்கையே ஒரு போராட்டமாக அவங்களுக்கு முடிஞ்சிடும். 3ஆவது விஷயம், சமூகத்தின் பார்வை மற்றும் அவமதிப்பு. சமூகத்தோட பார்வையில் இவங்க எப்படிலாம் அவமதிக்கப்படுறாங்க. கேள்விகளுக்கு பதில் சொல்லும் நிலை. உறவினர்கள் மற்றும் சமூகத்தின் மத்தியில் கணவரின் பொறுப்பற்ற தனத்திற்கு இந்த பெண்ணை பதில் சொல்ல வேண்டிய அல்லது அவமானங்களை சகித்து கொள்ள வேண்டிய சில நிலைகள் ஏற்படுது, சரிங்களா? போலி நிஜம். வெளியே எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு குடும்பத்திற்காக எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று போலியாக சிரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இந்த பெண். ஏன்னா வெளியில் எல்லா விஷயத்தையுமே சொல்ல முடியாது, பர்சனல் விஷயங்கள் இருக்கும். இந்த பர்சனல் விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறோன்னா, நம்ம கேலி பேச்சுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிரும். நம்ம குடும்பத்தை மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்க முடியாது. அதுக்காகவே நிறைய விஷயங்கள் வெளியில் காட்டிக்காமல் வெளியில் சிரித்துக்கிட்டு உள்ளே புழுங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுது நிறையா குடும்பங்களில் இருக்கிற மனைவிகளுக்கு. குழந்தைகள் மீதான தாக்கம். தனித்தாய் போன்ற நிலை. அதாவது ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒரு பெண் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. கணவர் உயிரோடு இருந்தும் குழந்தைகளை வளர்ப்பதில் அவர் ஒரு தனித்தாயாகவே செயல்பட வேண்டியதாக இருக்குது. குழந்தைகளின் எதிர்கால கவலை. தந்தை பொறுப்பில்லாமல் இருப்பதை பார்த்து வளரும் குழந்தைகள் தவறான வழியில் சென்று விடுவார்களோ என்ற பயம் தாய்க்கு எப்போதுமே இருக்கும். இப்போ அப்பா இருக்காங்கன்னா அவங்க கண்டிஷனோட அவங்களோட ஒரு அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா தப்புன்னு அடிப்பாங்க, திட்டுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கணும். அப்பாவே தப்பு பண்ணும்போது அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அந்த எண்ணமே வராது. அவங்களே பண்ணும்போது நம்ம பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதனால் தப்பான வழியில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மாற்றத்திற்கான வழி. இந்த நிலைமை மிகவும் கடினமானது என்றாலும் பல பெண்கள் இதிலிருந்து மீண்டு வர சில வழிகளை கையாளுகிறார்கள். என்ன அப்படின்னா, எல்லைகளை வகுத்தல், சுயசார்பு, கலந்தாய்வு யோசனை, சரிங்களா? இது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லைகளை வகுத்தல். கணவரின் எல்லா தவறுகளையும் தானே சரி செய்வதை நிறுத்தி சில பொறுப்புகளை அவரிடம் கட்டாயப்படுத்தி ஒப்படைப்பது, சரிங்களா? அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்புகளை கொடுத்துட்டோம்னா அதை அவங்க செய்யணுங்கிறனாலேயே கொஞ்சம் பொறுப்புகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சுயசார்பு.
தன் காலில் நிற்க தேவையான பொருளாதார சுதந்திரத்தை வேலை அல்லது சுயதொழில் வளர்த்து கொள்வது. தன்னோட குடும்ப பொறுப்புகளை, தன்னோட குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும், வருமானம் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், சுயமாக தொழில் பண்ணணுமா இல்லை வேலைகளுக்கு போகணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். கலந்தாய்வு, அதாவது கலந்தாலோசனை, குடும்ப பெரியவர்கள் அல்லது தகுந்த ஆலோசகர்கள் மூலம் கணவனுக்கு புரிய வைக்க முயற்சிப்பது. தன்னோட பெரியவங்க, அவங்களோட அம்மா அப்பா இருக்கலாம், இல்லாட்டி அவங்க யார் பேச்சை கேட்பாங்களோ அவங்கக்கிட்ட குடும்ப பொறுப்புகளை, குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி சொல்லி புரிய வைக்கலாம். சரிங்களா? சுருக்கமாக சொன்னால், பொறுப்பில்லாத கணவனுடன் வாழும் பெண்ணின் நிலை என்பது இருந்தும் இல்லாத ஒரு துணையுடன் வாழ்க்கை கடலை தனியாக கடக்கும் ஒரு படகோட்டியின் நிலை போன்றது தான். சரிங்களா? இது என்னன்னா நிறையா குடும்பங்களில் நடக்குது. ஹஸ்பண்ட் இருக்காங்க, இருந்தாலுமே நிறையா குடும்பங்களில் குழந்தைகள், பிள்ளை அப்படின்னு கடமைக்கு வச்சுக்கிட்டு அவங்களோட வேலைக்கு போக, அவங்களோட செலவுகளை பார்க்க அப்படின்னு போயிடுறாங்க. குடும்பத்தை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறையா குடும்பங்களில் ஒரு ஒற்றுமை இல்லாதனால இந்த மாதிரி ஆகுது பிரச்சனைகள். அந்த பெண்ணோட சந்தோஷம், அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்க வாழ்க்கையை அழிக்கக்கூடியதாக மாறிடுது. ஒவ்வொரு குடும்பத்துலையுமே தாய் தன்னோட குழந்தைகளுக்காக, ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்கலைனாலும் சரி, தன்னோட சந்தோஷத்தவே இழந்துட்டு தன் குழந்தைகளுக்காகவே வாழ்கிறாங்க. எத்தனை குடும்பங்களில் தன்னோட குழந்தைக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு பொறுப்பானவராக இருக்காரா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா பொறுப்புகளையும் சுமக்க ஒரு பெண் தயாராக இருக்கலாம். ஆனால் நான் இருக்கேன் என்று சொல்ல ஒரு சின்ன ஆறுதல் கூட தராத கணவனால் அந்த பெண்ணின் மனசு எவ்வளவு தூரம் உடையும் என்றாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு பிறகு தேவையானது சொத்தோ என்னென்னா சுகமோ இல்லைங்க, தன் பாரத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒரு நல்ல துணை மட்டும்தான். அப்படிப்பட்ட துணையே பாரமாக மாறினால் அதை பெண் யாரிடம் போய் நிற்பாள்? அந்த பெண் யார்கிட்ட போய் நிற்பாங்க? பொறுப்பில்லாத கணவனை மாற்றுவதற்கு ஒரு மனைவி அவதிப்படுவதே தன் வாழ்நாள் முழுக்க போதாது. உங்கள் பார்வையில் இப்படிப்பட்ட கணவர்களை மாற்ற வேண்டியது மனைவியின் கடமையே அல்ல. அவர்கள் தங்களாவது திருத்த வேண்டுமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது பொறுப்பில்லாத கணவன் இருக்காங்க அப்படின்னா அந்த கணவனை அவங்களா திருந்தணுமா இல்லை மனைவி தான் திருத்தணும்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள்.